கல்யாணம் டு காதல் தொடர்கதை பாகம் 5. வானதிக்கு பயம் அதிகமானது. மாலதியை எழுப்பலாம் என்று நினைத்து அந்த அறையின் முன் சென்றவள் கடைசி நொடி அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டாள். அவர்களை டிஸ்டர்ப் செய்வது சரியில்லை. ஒரு பெரிய சாலை எடுத்து குளிருக்கு அடக்கமாய் சுற்றி கொண்டு படிகளில் இறங்கினாள். ரிசப்ஷனை துடைத்து வைத்தது போல் இருந்தது. அங்கிருந்த கடிகாரத்தின் மணி 10 என்று காட்டியது. அருள் வானதி மெல்லமாய் அழைத்தாள். அவளுக்கு பயமும் அழுகையும் முட்டிக்கொண்டு வந்தது. தன் பின் ஏதோ அசைவதை போல உணர்ந்த வானதி மெல்லமாய் திரும்பி பார்த்தாள். ஆனால் அவள் திரும்பிய அடுத்த வினாடி அவள் வாயை ஒரு முரட்டுக்கை மூடியது. அதிர்ச்சியில் வந்த சத்தம் அவள் வாய்க்குள்ளேயே அடங்கிவிட கண்களை விரித்து பார்த்தாள். ரவிதாசன் தான் அவளை பிடித்திருந்தான். அவன் கண்களில் ஒரு வெறி இருந்தது. ஒரு கையாக அவள் பின்னந்தலையை அழுத்தி இன்னொரு கையால் அவள் வாயை பொத்தி இருந்தான். வானதியால் அசைய முடியவில்லை. ரவிதாசன் யாரையோ பார்த்து கஞ்சாடை காட்ட ஒரு உருவம் அவள் பின்னால் வந்து வானதியின் கைகளை ஏதோ ஒன்றால் கட்டியது. கால்களையும் கட்டியது. ஒரு வீல்சேர் சற்று நேரத்தில் அங்கு வர ரவிதாசன் வானதியை அதில் உட்கார வைத்தான். வானதி மிரண்ட விழியோடு திரும்பி பார்த்தாள். அந்த இன்னொரு உருவம் இப்பொழுது கண்களுக்கு நன்றாக புலப்பட்டது. அவர்கள் ஹோட்டல் வந்த பொழுது ரிசப்ஷனில் இருந்த பெண்தான் அவள். ஒரு பிளாஸ்திரியை கொண்டு வானதியின் வாயில் ஒட்டினாள். வானதி எவ்வளவோ முயற்சித்தும் அந்த கட்டிலில் இருந்து விடுபட முடியவில்லை. வீல்சேரில் வைத்து வானதியை பார்க்கிங் அழைத்து சென்றனர். அங்கிருந்த ஒரு மாருதி காரில் அந்த ஆள் வானதியை தூக்கி கிடத்தினான். பின் அவன் அருகே அமர்ந்து கொண்டாள். வானதி அங்கும் இங்கும் திமிரிக் கொண்டிருந்தாள். ஆனால் அதை இருவருமே கண்டு கொண்டதாக தெரியவில்லை. வண்டியை எடுத்த ரவிதாசன் வேம்பநாடு போகும் வழியில் திரும்பி வேகமாய் ஓட்டலானாள். அப்பொழுதே அவன் கைபேசி ஒலித்தது. அதை எடுத்துவிட்டு உடனே பேசினான். பொன்னை தூக்கிட்டோம். வானதிக்குள் நூற்றுக்கணக்கான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. யார் இவர்கள்? இப்படி என்னை கட்டி போட்டு எங்கே கொண்டு போகிறார்கள்? இந்த ரவிதாசன் இத்தனை தெளிவாக தமிழில் வேறு பேசுகிறானே. என்னை கடத்த சொல்லியது யார்? அருளின் நிலைமை என்ன? அருளை நினைத்தால் இன்னும் கவலையாக இருந்தது. இதற்கு ஏதும் ஆபத்து நேர்ந்திருக்குமோ? அப்படி நினைத்ததும் அவளுக்கு அழுகை வர ஆரம்பித்து விட்டது. கத்தி உதவிக்கு யாரையேனும் அழைக்கலாம் என்றால் இந்த பாழாய் போன பெண் ஏதோ துணியை தன் வாயில் சுற்றி இருந்தாள். அணியிடமோ மாலதியிடமோ சொல்லாமல் வந்தது எத்தனை பெரிய பிசகு என்று நொந்து கொண்டாள். ரவிதாசன் பதற்றமோ பயமோ கொஞ்சம் கூட இல்லாமல் நிதானமாக காரை செலுத்தி கொண்டிருந்தான். வானதியும் அப்படி இப்படி என்று சுதாரித்து எழுந்து உட்கார்ந்தாள். இனிமேல் இவர்களிடம் போராடி எந்த பயனும் இல்லை. இப்படி கை கால் வாய் என்று எல்லாம் கட்டப்பட்டிருக்கும் நிலையில் போராடவும் முடியாது. என்ன செய்வது என்று சிந்திக்க ஆரம்பித்தாள். அவள் எழுந்து உட்கார்ந்ததை கண்ணாடியில் பார்த்துவிட்ட ரவிதாசன் திரும்பி அந்த பெண்ணிடம் ஏதோ சைகை செய்தான். அந்த பெண்ணும் தலையை ஆட்டிவிட்டு ஒரு கருப்பு துணியை எடுத்து வானதியின் கண்களை கட்டிவிட முழுமையான இருட்டிற்கு தள்ளப்பட்டாள் வானதி. மொத்தமாய் ஒரு அரை மணி நேரம் அந்த கார் பயணித்திருக்கும். கண் கட்டியபடியால் வானதிக்கு என்ன நடக்கிறது என்பதை உணர முடியவில்லை. தன் காதுகளை கூர்மையாக்கி கொண்டாள். அந்த பெண்ணும் ரவிதாசனும் ஏதேனும் பேசினால் அதை வைத்து எங்கிருக்கிறோம் என்பதை கண்டுபிடித்து விடலாம் என்பது. எப்படியாவது அருளிற்கு தான் இருக்கும் இடத்தை சொல்லிவிடலாம். கண்டிப்பாக அருள் நம்மை வந்து காப்பாற்றுவான். அவள் மனம் ஒரு புறம் வேக வேகமாக தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டிருந்தது. இன்னொரு மனமோ அருளிற்கு ஆபத்து நடந்திருந்தால் அவன் எப்படி வருவான் என்று அவளை போட்டு பாடாய்படுத்தியது. கார் ஒரு பெரிய குலுக்கலோடு நின்றதை வானதி உணர்ந்தாள். மீண்டும் அந்த பெண் தன்னை எடுத்து வீல்சேரில் உட்கார வைத்து நகர்த்தி செல்ல ஆரம்பித்தாள். ஏதோ சலசலவென சத்தம் கேட்க ஆரம்பித்தது. சின்ன சின்ன குழுங்களில் ஏதோ காலுக்கடியில் நகர்ந்து செல்வதை உணர்ந்தாள். என்ன இது வித்தியாசமான உணர்வு? நாம் எங்கிருக்கிறோம் என்று புரியாமல் தவித்தாள். சற்று நேரத்தில் அந்த பெண்ணின் வளையல்கள் சத்தம் தன்னை அவிழ்ப்பதை உணர்ந்தாள்.
கடைசியாக தான் வாயிலிருந்து துணி விலகியது. அவள் கண்களில் கட்டின துணியும் அவிழ்க்கப்பட்டது. வானதி பொறுமையாக கண்களை திறந்தாள். கண்கள் இறுக்கமாக மூடியிருந்ததால் அவளுக்கு வெளிச்சம் கண்ணை கூசியது. கண்களை கையால் கசக்கிவிட்டு தன்னை சுற்றி பார்த்தாள். அவள் இருந்தது ஒரு படகு வீடு. சுற்றிலும் அலையில்லாத அமைதியான தண்ணீர். அந்த படகின் ஒரு முனையில்தான் அவள் உட்கார்ந்திருந்தாள். மேலே தெளிவான வானம். நட்சத்திரங்கள் கண் சிமிட்டி கொண்டிருந்தன. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை சூழ்ந்திருந்த நீரில் பிரதிபலித்து கொண்டிருந்தன. மெல்லிய குளிர்ந்த தென்றல் வானதியை தழுவியபடி சென்றது. திரும்பி பார்த்தாள். அவளை சுற்றி முழுதும் மெழுகுவர்த்திகள். படகு இளம் முழுவதும் மெழுகுவர்த்திகள். தங்கத்தை உருக்கி தெளித்து விட்டது போல அந்த படகு முழுவதும் தக்க ஜோதியாயிருந்தது. அப்பொழுது தன் பின்னாலே ஏதோ நிழலாட பதறிப்போன வானதி திரும்பி பார்த்தாள். தனது ட்ரேட்மார்க் புன்னகையுடன் அங்கே அருள் நின்று கொண்டிருந்தான். கையில் ஒரு பெரிய ரோஜா குத்து. நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்த வானதியின் கையில் அந்த ரோஜா மலர்களை திணித்துவிட்டு அவள் காதருகில் வந்து காதலோடு கூறினான், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வானதி. அப்படியே அவனை பிடித்து கீழே தண்ணீரில் தள்ளிவிடலாமா என்று ஒரு நொடி நினைத்தாள். ஆனால் அந்த குளுமையான இரவும் அழகிய ரோஜாக்களின் நறுமணமும் அருளின் புன்னகையும் அவள் கோபத்தை அடுத்த நொடி முற்றுகை இட்டது. அட ஆமாம், இன்று என் பிறந்த நாள்தான். எனக்கே மறந்து விட்டது. இவன் இதற்காகத்தான் என்னை இங்கே கேரளாவுக்கு வர வைத்தானோ? அடப்பாவி. வானதி இயல்பு நிலைக்கு மீண்டு கொஞ்சமாய் சிரித்தாள். அருள் அவளது கையை பிடித்து குலுக்கினான். ஹலோ, ஹேப்பி பர்த்டே சொன்னேன். ஏன் இப்படி? நான் எவ்வளோ பயந்தேன் தெரியுமா? வானதி சிரிங்கினாள். உனக்கு ஏதும் ஆகிடும்னு பயந்தையா? கேட்டான் அருள். வானதியின் விரல்களை பிடித்திருந்தான். அவளும் விடவில்லை. விட வேண்டும் என்று இருவருக்குமே தோன்றவில்லை. அவளுக்கு ஏதும் ஆயிடுச்சுன்னு நினச்சி பயந்துட்டேன். வானதி கண்களில் கண்ணீர் வந்து விடலாமா என்று கேட்டுக்கொண்டிருந்தது. வானதி கஷ்டப்பட்டு அதனை இமைகளுக்குள்ளேயே வைத்து மறைத்தாள். படார் படார் என்ற சத்தத்தோடு ஏதோ ஒன்று வெடிக்க இருவரும் திரும்பி பார்த்தனர். கண்களை கூசும் வண்ணம் ஜிகினா துகள்களும் வண்ண வண்ண துண்டு காகிதங்களும் பறந்தன. புவியீர்ப்புக்கு கட்டுப்பட்டு அவை கீழே அவிழ்ந்ததும் பின்னணியில் அணை மாலதி ஜோடி கைகோர்த்தபடி சிரித்து கொண்டே நின்றதை கண்டார்கள். ஹாப்பி பர்த்டே வாணி. மாலதி ஓடி வந்து வானதியை அழைத்து கொண்டாள். அனிருத் வாழ்த்திவிட்டு கை குலுக்கினாள். இருவரும் கிஃப்ட் பேக் செய்யப்பட்ட ஒரு டப்பாவை வானதி கையில் தந்தனர். என்ன மாலதி இதெல்லாம்? அதை வாங்கி அருளின் கையில் கொடுத்தாள். கிஃப்ட் டி. ஏதோ இது வரைக்கும் பார்க்காத மாதிரி கேட்கிற. அது இல்லை, எங்கே இருக்கோம் நாம? ஏன் இப்படி ஒரு பயங்கரமான செட்டப் பண்ணலாம்? நான் எப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா? எல்லாம் உன் அருள் ஐடியாதான். உனக்கு சர்ப்ரைஸ் தரணும்னு தான் இப்படி ஒரு ஏற்பாடு. நாம் இப்போ குமரகோமில் வேம்பநாடு பேக்வாட்ஸில் இந்த போட் ஹவுஸில் இருக்கோம். இன்னும் 2 நாள் இங்கே தான் பண்ண போகிறோம். புரியுதா நோக்கு? வானதியின் தலையில் ஒட்டியிருந்த ஜிகினாவையும் காகிதங்களையும் கையால் தள்ளி எடுத்து விட்டாள். ஹாப்பி பர்த்டே மேடம் என்று கோரஸாக ஒரு குரல் கேட்க நால்வரும் திரும்பினர். அந்த ரிசப்ஷனிஸ்ட் பெண்ணும் ரவிசரனும் ஒரு பெரிய பார்சலுடன் இவர்களை நோக்கி வந்தனர். அந்த பெண் வந்து வானதியின் கையை பிடித்து குலுக்கினாள். அவள் ரவிதாசன் ஒரு ஸ்டூலை எடுத்து போட்டு அந்த பார்சலை அதன் மீது வைத்து திறந்தான். உள்ளே சதுர வடிவில் வானதிக்கு பிடித்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. ரவி அதன் மீது மெழுகுவர்த்திகளை சொருக ஆரம்பித்தான். எந்தா மேடம், சர்ப்ரைஸா? அவள் சிநேகிதமாய் சிரித்தாள். பிறகு ஒரு மலர் சிண்டை எடுத்து அவள் கையில் கொடுத்தாள். மெழுகுவர்த்திகளை அடுக்கி அதனை ஏற்றிவிட்டு ரவிதாசன் நிமிர்ந்தான். என்ன மேடம், ரொம்ப பயந்துட்டீங்களா? சிரித்தான். இப்பொழுது அவன் முகத்தில் முன்பு அவள் கண்ட விரோதம் இல்லை. சிநேகிதமாய் தெரிந்தான். என்னவோ தெரியல, உங்களை முதல் டைம் பார்த்ததுமே ஒரு பயம். வானதி சிரித்தாள். முதல் முறை பார்த்தது பயமா, இல்லை என் பேரை கேட்டு பயமா? அனைவரும் இப்பொழுது சிரித்து விட்டனர். எனிவேஸ், ஐ ஆம் ரவிதாசன். MBA முடிச்சுட்டு மேனேஜ்மெண்ட் கம்பெனி முடிச்சிருக்கேன். பெரிய பெரிய மேரேஜ் மீட்டிங்கெல்லாம் பண்ணிடுறேன். ஆனால் இது போல் ஒரு சர்ப்ரைஸ்லாம் செய்து பார்ட்டி இப்போதான் செய்கிறேன். இன்ஃபேக்ட் இந்த ஐடியாவை தந்ததே உங்கள் ஹஸ்பண்ட் தான்.
நீங்கள் ரொம்ப லக்கி அண்ட் ஹாப்பி பர்த்டே சொல்லிவிட்டு அவள் கையில் கத்தியை கொடுத்தான். அதை வாங்கி கொண்ட வானதி மெல்ல குனிந்து மெழுகுவர்த்தியை ஊதி அணைத்தாள். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் வானதி, ஹாப்பி பர்த்டே டு யூ. அனைவரும் பாட வானதி கேக்கை கட் செய்தாள். கட் செய்த துண்டை எடுத்து கையில் வைத்து கொண்டு லேசாக தயங்கினாள். ரொம்ப வெட்கப்படாதீங்க பொண்ணு, உங்கள் ஆத்துக்காரருக்கே ஊட்டி விடு. வானதி கிண்டல் செய்ததும் வானதி கிடுகிடுவென முகம் சிவந்தாள். அவள் தயங்கியதை கண்டு அருள் அவள் கையை மென்மையாக பிடித்து அந்த கேக் துண்டை எடுத்து வானதிக்கே ஊட்டிவிட்டான். வானதி அப்படியே பறக்க ஆரம்பித்தாள். பின் ஒருவராக கேக்கை வாங்கி கொண்டு சாப்பிட ஆரம்பித்தனர். சற்று நேரத்தில் வானதியின் கைபேசிக்கு அழைப்பு வர ஆரம்பித்தது. முதலில் அழைத்தது குந்தவைதான். மெனி மோர் ஹாப்பி பர்த்டே அண்ணே. தேங்க்ஸ்மா. எப்படி தெரியும் உங்களுக்கு? அண்ணா தான் சொன்னானே, உங்களுக்கு சர்ப்ரைஸ் தரத்தானே இந்த கேரளா ட்ரிப்பே. நல்லா என்ஜாய் பண்ணினீங்களா? ரொம்ப. ஆனால் சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லி கொஞ்சம் பயமுறுத்திட்டாங்க உங்கள் அண்ணா. ஆஹா, அவன் அப்படி தான் அண்ணே. உங்களுக்கு நான் சூப்பர் கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன். இந்த டைம் வீட்டுக்கு வாங்க, நான் தரேன். ஏ, அதெல்லாம் எதுக்குமா? எதுக்கா? என் அண்ணி, நான் தருவேன். உங்களுக்கு என்ன? இருங்க, அம்மா பேசணுமாம். வானதி பொன்னியின் குரல். அம்மா நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்மா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வானதி. இன்னைக்கு போலவே எப்பையும் சந்தோஷமா நீங்கள் 2 பேரும் இருக்கணும். ரொம்ப நன்றிம்மா. சரி, நான் நாளைக்கு பேசுகிறேன்மா. இந்த வாரம் வீட்டுக்கு வரீங்கல்ல? வரேம்மா. மேலும் ஒரு 5 நிமிடங்கள் பேசிவிட்டு பொன்னி வைத்தாள். பின் வானதியின் நண்பர்கள் பேசினர். 1 மணி நேரம் பின்பு தான் வானதி ஃப்ரீயானாள். வாணி, நாங்கள் பக்கத்தில் இருக்கிற போர்ஷன். நீங்கள் இதோ இங்கே திங்ஸ் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. நாளைக்கு போர்ட்டில் அப்ளை போகிறோம். ஓகேவா? நாங்கள் கிளம்புறோம். குட் நைட். வானதி புன்னகைத்தாள். ஹாப்பி பர்த்டே வானதி. என்ஜாய் மச்சி, நீங்களும் என்ஜாய் அணி சொல்லிவிட்டு வானதியின் கைப்பிடித்து கொண்டு கிளம்பினான். வி வில் பி இன் ஃப்ரண்ட் காப்பின். ஏதும் கேள்வி வேணும்னா இன்டர்காம் இதோ இருக்கு, அதில் கூப்பிடுங்க. ஹாவ் எ குட் நைட். ரவிச்சரணும் கலந்து கொண்டான். இப்பொழுது அங்கே வானதி, அருள், அந்த நட்சத்திரங்களை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த படகு மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. சற்று தூரத்தில் அமைதியாக உட்கார்ந்திருந்த அருள்மொழி பொறுமையிலிருந்து பேச்சை அவனையா ஆரம்பித்தான். கோவமா? வானதி திரும்பினாள். அவள் கண்களில் அருள் இதுவரை காணாத ஒரு உணர்வை கண்டான். அது நிறைவா, மகிழ்ச்சியா, ஆச்சரியமா, இல்லை ஒருவேளை காதலா? வானதி அழகாய் மெல்ல நடந்தே அவன் அருகில் வந்தாள். ஆனால் ரொம்ப அழ வச்சுட்டீங்க அருள். அவள் இப்பொழுது அழுதாள். வானதி, என்னாச்சு? வானதி கண்களை துடைத்து கொண்டாள். ஒன்றுமில்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதான் என்னையும் மீறி அழுகை வந்துடுச்சு. சாரி. சேச்சா, அதெல்லாம் ஒன்றுமில்ல. இருவரும் படகின் விளிம்பில் நின்றனர். அந்த படகின் கடைசி ஓரத்தில் சிறுதாய் படிக்கட்டு போல கீழே இறங்கி இருந்தது. இருவர் அமர்ந்து கொண்டு கீழே இருந்த நீரில் கால் வைத்து கொண்டு பயணிக்க வசதியாய் அமைக்கப்பட்டிருந்தது. அங்கே கொஞ்ச நேரம் உட்காரலாமா? அந்த இடத்தை காட்டி கேட்டான். தலையை ஆட்டினாள். வானதியின் கையை பிடித்து பத்திரமாக அங்கு அழைத்து சென்று அவளையே அமர்த்தினான். அவனும் அருகில் அமர்ந்தான். அது சற்று சிறிய இடம் என்பதால் வானதியும் அருளும் தோளோடு தோள் உரசபடி உட்கார்ந்திருந்தனர். படகு முன்னால் சென்று கொண்டிருக்க கால்களில் தண்ணீரை மென்மையாக உரசிக் கொண்டிருந்தது. ஒரு சால் எடுத்து லேசாய் நடுங்கிக் கொண்டிருந்த வானதிக்கு போர்த்தி விட்டான். இதுவரை எனக்கு பர்த்டேக்கு யாரும் இப்படியெல்லாம் செஞ்சதே இல்லை, பேசவே இல்லை அவங்க. ஆனால் இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. மறக்க முடியாத பர்த்டே. தேங்க்யூ ஸோ மச் அருள். வானதி உற்சாகமாய் இருந்தாள். அருள்மொழியின் பாடுதான் திண்டாட்டமாய் இருந்தது. ஏற்கனவே அவள் இவன் மீது உரசியபடி இருந்தாள். அவ்வப்பொழுது அந்த காற்றில் வானதியின் முடிவேறு அருளின் முகத்தில் பட்டு கொண்டிருந்தன. உன்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு ஆசைப்பட்டேன், அதான். வானதி திரும்பி அருளின் கண்களை பார்த்தாள். ஏன் அருள், நான் என்ன அவ்வளோ முக்கியமானவளா? என்னால் உங்களுக்கு கஷ்டமும் சங்கடமும் தவிர என்ன கிடைச்சிருக்கு? ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க அருள்? நான் உன்னை விரும்புகிறேன் வானதி.
அருள் சொல்லிவிடத் துடித்தான். அவனால் முடியவில்லை. அருகில் இருந்த கவரை எடுத்தான். வானதி அவனை ஆர்வமாக பார்த்தாள். நீ சின்ன பொண்ணா இருக்கும்போது உங்கள் வீட்டில் எல்லோரும் கன்னியாகுமரி போனீங்க, ஞாபகம் இருக்கா? அருள் இப்படி கேட்டதும் வானதி குழம்பினாள். என்ன ஏதோ சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறான் இவன். கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அப்போ நான் ஏதோ வாங்கித்தர சொல்லி ரொம்ப அடம்பிடிச்சேன். அம்மா கிட்ட நல்லா அடி கூட வாங்கினேன் சொல்லிவிட்டு அதை நினைத்து சிரித்தாள். அப்போ செகண்ட் ஸ்டாண்ட் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சிருக்க. அப்போ நீ அத்தைக்கிட்ட செப்பு சாமான் கேட்டு அழுத. நீ எதுவாக இருந்தாலும் உடைச்சிடுவேன்னு உனக்கு வாங்கி தரல. ஆனால் நீ விடாப்பிடியாக கேட்டு அழுதேன்னு உன்னை அடிச்சிட்டாங்க இல்லை? ஆமாம், எப்படி உங்களுக்கு தெரியும்? வானதிக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. எத்தனை விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறான். அப்போ நீ ஆசைப்பட்டு உனக்கு கிடைக்காம போன அந்த விளையாட்டு பொருள் இதோ சொல்லிவிட்டு ஒரு கவரை கொடுத்தான். அதை வாங்கி பிரித்த வானதி சிரித்து விட்டாள். உள்ளே சின்ன பிள்ளைகள் விளையாடும் செப்பு பாத்திரங்கள், குட்டி அடுப்பு சட்டி, பாத்திரம், தட்டு, சொம்பு, கரண்டி. என்ன இதெல்லாம் எங்கே வாங்கினீங்க? அதே கன்னியாகுமரியில் தான். வானதி பிரமித்தாள். தானே மறந்துவிட்ட ஒரு சின்ன விஷயத்தை இவன் தேடி பிடித்து செய்திருக்கிறானே. அடுத்ததாக இன்னொரு கவரை எடுத்து கையில் தந்தான். வானதி பிரிக்க ஆரம்பித்தாள். 3rd கிளாஸ் படிக்கிறப்போ உன் கிளாஸில் சுபான்னு ஒரு பொண்ணு சங்கு வளையல் போட்டு வந்தான்னு சொல்லி உங்கள் வீட்டில் நீ கேட்ட. அதுக்கு எங்கே போகிறோம்னு உனக்கு கடைசி வரை வாங்கி தரல. இது தூத்துக்குடியில் எடுத்த சங்கு. நானே கட் பண்ணி தேய்ச்சி வளையல் பண்ணியிருக்கேன். சரியா இருக்கான்னு கொஞ்சம் போட்டு பாரேன். வானதிக்கு அந்த சம்பவம் நன்றாக நினைவிருந்தது. எத்தனை முறை கேட்டு அழுதிருக்கிறாள் வீட்டில். இதோ அந்த சின்ன வயது அழுகைக்கு முற்றுப்புள்ளியா? அருள் அந்த 4 ஜோடி சங்கு வளையல்களை அவள் கையில் மாட்டிவிட்டான். வளையல்கள் உரசி எழுந்த சத்தம் வானதியை அவள் பள்ளி பருவத்திற்கு அழைத்து சென்றது. பிடிச்சிருக்கா? அருளின் கேள்விக்கு பதில் சொல்ல வாய் இல்லாமல் மௌனமாக இருந்தார். இது நீ உன் மாமாவிடம் ஒரு திருவிழாவின் போது வாங்கி தர சொல்லி அடம் பிடித்த கூலிங் கிளாஸ். உங்கள் வீட்டில் உங்கள் மாமா போட்டு கொடுத்துட்டாங்க. உங்கள் அப்பா கிட்ட நல்லா அடி கூட வாங்கினில்ல. 7th படித்தப்போ நீ கேட்ட அந்த கண்ணாடி ஃபாஸ்டக் வாங்கியிருக்கேன். உனக்கு ஓகே இல்லைன்னா உங்கள் வில்லேஜுக்கு போயிட்டு அந்த கடைக்காரனை பிடிச்சி அதே பிராண்ட் வாங்கிடலாம். என்ன சொல்கிற? அந்த கூலிங் கிளாஸை எடுத்து அவள் கண்களில் மாட்டிவிட்டான். 10th நீ ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தால் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு உன் வீட்டில் சொன்னாங்க. ஆனால் நீ பாவம் ஒரு சப்ஜெக்டில் நீ ஃபெயில் ஆகிட்ட. ஐயோ, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? வானதி சினிங்கினாள். தெரியும், நீ அப்போ கேட்ட அதே ப்ளூ கலர் லேடி சைக்கிள் இந்நேரம் நம்ம வீட்டில் இருக்கும். இது அந்த சாவி. இதய வடிவ கண்ணாடிகள். வானதி அருள் என்று பெயர் பொறித்து அதனோடு அந்த சாவி கோர்க்கப்பட்டு தொங்கியது. இதை பாரு, பிடிச்சிருக்கான்னு சொல்லு. அடுத்ததாய் அந்த கவரை வாங்கினாள். அதனுள் கருப்பு நிறத்தில் ஒரு துணி இருந்தது. அதான் அடியில் வெள்ளை நிறத்தில் ஜரிகை வேலைப்பாடுடன் இன்னொரு துணி. என்ன இது? கேள்விக்குறியோடு அருளை பார்த்தாள். 11th படித்தப்போ நீ உன் பர்த்டேக்கு உங்கள் வீட்டில் இதான் கேட்ட. அந்த சம்பவம் வானதி மனதில் பளிச்சென்று ஞாபகம் வந்தது. கருப்பு நிறத்தில் தாவணி வேண்டும் என்று கேட்டிருந்தாள். கருப்பு நிறம் நம் குடும்பத்திற்கு ஒத்து வராது என்று கூறி வசந்தி கண்டிப்பாக மறுத்துவிட்டாள். அதன் பின்பு அவள் கல்லூரி வந்து வேலைக்கு போக ஆரம்பித்ததும் கருப்பு நிறத்தில் பல உடைகள் வாங்கினாள். ஆனாலும் இந்த தாவணி கனவு கடைசி வரை கனவாகவே இருந்தது. இப்பொழுது இந்த கணம் நிஜம் ஆகிறது. இந்த ஜரியை வச்ச வெள்ளை ஸ்கர்ட் என் ஐடியா. இருவரும் சேர்ந்து சிரித்தனர். ஆனால் ஏனோ வானதியால் அவள் கண்களில் பொங்கிய கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. அங்கு கொஞ்சம் வெளிச்சம் குறைவானபடியால் அருளின் கண்களில் அந்த கண்ணீர் தெரியவில்லை. மேலும் அவள் கல்லூரி படிக்கும் பொழுது வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வாங்காமல் போன பவளம் பொருத்தியத்தோடு காலேஜ் டூர் ஊட்டி சென்றபோது வாங்க முடியாமல் திரும்பிய பிங்க் நிற ஸ்வெட்டர், கல்லூரி விழாவில் போட்டுக்கொள்ள கல் வைத்த புடவை வேண்டும் என்று தோழிகளோடு தேடுதல் வேட்டை நடத்தி அப்பொழுது கிடைக்காத கல் நீள புடவை என்று அத்தனையும் அருள் அவளிடம் தந்தான். ஆச்சரியமும் அழுகையும் போட்டி போட்டு கொண்டு அவள் கண்களில் குடியேறின.
கடைசியாக ஒரு சின்ன பாக்ஸை கையில் எடுத்தான். இது உன்னோட இந்த 22வது பிறந்த நாளுக்கான என்னோட பரிசு. அவள் கையில் கொடுத்தான். அதை பிரித்து பார்க்கும் சக்தியை அவள் கைகள் முற்றிலும் இழந்திருந்தன. மிக மிக மெதுவாய் அந்த கவரை பிரித்தாள். உள்ளே ஒரு வெல்வெட் துணியில் அது சுற்றி இருந்தது. அதனை கையில் வைத்து கவனமாய் பிரித்தாள். கண்ணை பறிக்கும் வண்ணம் அந்த மூக்குத்தி மின்னியது. அருள், இது? திக்கினாள். மேலும் மேலும் பிரமித்தாள். உன்னோட லாங் டைம் ட்ரீம் டைமண்ட். பட் ஏன் அருள், எதுக்காக இதையெல்லாம் செய்றீங்க? விக்கினாள் வானதி. வந்துவிடட்டுமா என்று அவள் தொண்டைக்குழியில் நின்று கொண்டது அழுகை. அனி, மாலதி, முதல் நாள் நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நீதான வானதி சொன்ன, உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலைன்னு. அந்த வார்த்தை என்னை ரொம்ப பாதிச்சிடுச்சு வானதி. அதனால தான் உங்கள் அம்மா கிட்ட உன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் தேடி பிடிச்சு நீ ஆசைப்பட்ட நடக்காமல் போன எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டேன். அதெல்லாம் இதோ உனக்கு கொண்டு வந்துட்டேன். இன்னும் வேற ஏதாவது இருந்தால் சொல்லு வானதி. நிறுத்தாமல் பேசினான் அருள். அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. அவளிடம் இத்தனை நேரம் அடங்கி இருந்த அழுகை பெரிதாய் வெடித்தது. அருள் தோளின் முகத்தை சாய்த்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். அருவி போல இறங்கிய கண்ணீர் அருளின் சட்டையை தாண்டி அவன் உடலில் பட்டு, இதோ இவளும் உன்னை காதலிக்க ஆரம்பித்து விட்டாள் என்று சொன்னது. ஒரு கையால் அவளது தலையை கோதிவிட்டு மறு கையில் தன் கைபேசியை எடுத்து மாலதிக்கு SMS அனுப்பினாள். தேங்க்யூ ஸோ மச் மாலதி. தனது அறையில் நகத்தை கடித்து கொண்டு உட்கார்ந்திருந்த மாலதி தன் கைபேசியில் பீப் கெட்டதும் ஓடி சென்று எடுத்தாள். அவளையே ஆவல் பொங்கும் கண்களோடு பார்த்து கொண்டிருந்தான் அனி. என்னாச்சு? அனி கேட்டதும் மாலதி பெரிதாய் புன்னகித்து கட்டை விரலை தூக்கி காட்டினாள். ஆப்ரேஷன் சக்சஸ். ஹே! கத்திக்கொண்டே ஓடி வந்து மாலதியை கட்டி கொண்ட அனி அதே வேகத்தில் அவளோடு சேர்ந்து கட்டிலில் போய் விழுந்தான். வேம்பநாடு ஏரியில் இருந்த அழகிய படகு வீடு 20 நாட் வேகத்தில் நீரை கிழித்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது. படகின் முன் முனையில் இருந்த ரவிதாசன் அழுங்காமல் குலுங்காமல் படகை செலுத்தி கொண்டிருந்தான். கேபினின் கதவை திறந்து கொண்டு சிரித்த முகத்தோடு வானதி உள்ளே வந்தாள். கையில் பெரிய பீகான் கப்பில் சுட சுட ஏலக்காய் மனம் வீசும் டீ. குட் மார்னிங் ரவி. ட்ரீங்கை பிடித்திருந்த ரவி திரும்பினான். குட் மார்னிங் மேடம் அண்ட் ஹேப்பி பர்த்டே. இந்தாங்க டீ. தேங்க்யூ. அதனை வாங்கி கொண்டு பருக ஆரம்பித்தான். டைரக்டாக அலப்பி போகிறோமா, இல்லை நடுவில் ஒரு ஜலண்ட் இருக்குது, அங்கே போயிட்டு தான் அலம்பி போகிறான். அப்படியா? ஆமாம் மேடம். ஏதும் பிரச்சனையா? சேச்ச, அதெல்லாம் இல்லை, கோவிலுக்கு போகணும், அதான் இழுத்தாள் வானதி. ரவிதாசன் தன் சுருட்டை முடியை கோதிக்கொண்டு யோசித்தான். பள்ளிப்புறம் ஜலன்ட்டு போகிறோம். அங்கே சர்ச் ஒன்று இருக்குது, ரொம்ப டேமேஜ் சர்ச். ஆனால் கோவில் அங்கே இருக்கிற மாதிரி தெரியலையே. அதனால் என்ன, கடவுள் ஒன்று தான், கும்பிடுற விதம்தான் வேற. அந்த சர்ச்சுக்கே போகலாம். அட்டண்டன்ஸ் கொடுத்து என்டர் ஆனான் அனிருத். மாலதியின் பிடிவாதம் காரணமாக ராமராஜனுக்கு போட்டியை ஒரு மஞ்சள் சட்டையும் பச்சை அணிந்திருந்தான். ஒரு கையில் தேநீரும் இன்னொரு கையில் தேனையும். குட் மார்னிங்ண்ணா. 2 பேரும் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டீங்க போல இருக்கு. யா ஐ எம் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட். அருண் எங்க? அவர் இப்போதான் எந்திரிச்சார், குளிச்சுட்டு வருவார். கேட்டுக்கோ மாலு, அவர் எந்திரிச்சார், குளிச்சார், வருவார். இதுக்கு பேர் தான் புருஷனுக்கு மரியாதை கொடுத்தல்னு சொல்லுவாங்க. மாலதியிடம் வம்பு வளர்க்க தயாரானான். அப்படியாடா, சரிடா, இனிமே நானும் மரியாதையாக கூப்பிடுறேன்டா உன்னை சொல்லிவிட்டு அவன் பின்னந்தலையை தட்டினான். அனைவரும் சிரிக்க அணி வழிந்தான். இதுக்கு பேர் தான் ரோட்டில் போகிற ஓனானா பாக்கெட்டில் எடுத்து போட்டுக்கிறதுன்னு மாலதி உஷ்ணமாய் அவனை பார்த்து முறைத்தாள். சரி, நம்ம வெளியில் இருக்கலாம், நல்லா காற்று வரும் சொல்லிவிட்டு மூவரும் வெளியே வந்தனர். வட்டமாக போடப்பட்டிருந்த சேர்களில் மூவரும் அமர்ந்தனர். காலை நேர தென்றல் வேம்பநாடு ஈரப்பதத்தை தாராளமாய் சுமந்திருந்தது. கரையின் அருகாமையிலேயே படகு பயணித்து கொண்டிருந்தது. கரையின் ஓரங்களில் தென்னை மரங்கள்
சூரிய ஒளியை தேடி வளைத்து வளர்ந்திருந்தன. இதுதான் பின்னை தரைகளை அங்குலம் விடாமல் மூடியிருந்த பசுமையான புற்கள். பல இடங்களில் தென்னை மரத்தின் மீது தோடி எனும் கல்லை பானையில் போட்டு கட்டியிருந்தனர். மூவரும் அந்த அழகினை நிதானமாய் ரசித்தபடி தேநீரை ரசித்து கொண்டிருந்தனர். மௌனத்தை முதலில் கலைத்தாள் மாலதி. என்னடி இது, ஸ்கூல் பொண்ணு மாதிரி ஆப் சாரி, பர்த்டே ட்ரெஸ் எங்க? நாங்கள் கிஃப்ட் பண்ணினோமே. அது இந்த ட்ரெஸ்ஸில் இழுத்தாள் வானதி. ஓகே ஓகே புரியுது. மாலதி சிரித்தாள். அப்புறம் உன் ஹீரோ என்னவெல்லாம் கொடுத்தார்? வானதி அமைதியாக இருந்தாள். அவள் மனதில் நேற்று இரவு நடந்தது கண்முன்னே ஓடியது. எத்தனை மெனக்கட்டி இருக்கான் எனக்காக. பெருமையாக இருந்தது வானதிக்கு. ஹாய் கைஸ், குட் மார்னிங். அருள்மொழியின் குரல் கேட்டு திரும்பி பார்த்த வானதி இன்ப அதிர்ச்சி அடைந்தாள். வெள்ளை நிறத்தில் வேஷ்டி சட்டை அணிந்திருந்தான். ஈரத்தலை இன்னும் முழுமையாக காயாமல் சூரிய ஒளிப்பட்டு ஒளிந்தது. சீப்பு வைத்து சீவாமல் கோதி விட்டிருப்பான் போல. நெற்றியில் புதிதாய் குலைந்த சந்தனம் பட்டையாக வைத்திருந்தான். அந்த வேஷ்டியின் ஒரு மூலையை விரலில் பிடித்து கொண்டு ஒவ்வொரு அடியும் கம்பீரம் குறையாமல் அவன் நடந்து வரும் அழகாய் பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். என்னவன்தான் எத்தனை அழகன் என்று மனதிற்குள் சொல்லி மகிழ்ந்தாள். சான்ஸே இல்ல அருள், செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. வானதியின் எக்ஸைட்மெண்ட் சர்ரென்று கீழே இறங்கியது. பின்ன இப்படி சொன்னவள் மாலதி ஆயிற்றே. வானதி மாலதியை பார்த்து ஒரு முறை முறைத்தாள். ஆனால் அதனை யாரும் கண்டு கொண்டது போல தெரியவில்லை. என்னடா ரெண்டு பேரும் இப்படி கலாய்க்கிறீங்க? சும்மா புது மாப்பிள்ளை மாதிரி இருக்க இந்த ட்ரெஸ்ஸில். அனிருத் தன் பங்கிற்கு வானதியின் சொல்லை வாங்கி கொண்டான். ஏய், ரெண்டு பேரும் அந்த எஜ்ஜில் ஒன்றா நில்லுங்க, ஃபோட்டோ எடுக்கலாம். வானதியை பிடித்து நெட்டிவிட்டாள் மாலதி. வானதி கிட்டத்தட்ட போய் அருளின் மீது விழுந்தாள். சரி, சிரிச்சுக்கிட்டே ஒரு நல்லா போஸ் கொடுங்க சொல்லிவிட்டு கேமராவை கையில் எடுத்தாள். என்ன போஸ் கொடுக்குறதாம் யோசித்தபடி வானதி நிற்க அருளில் நெருங்கி நின்று கொண்டாள். வானதி லேசா வியர்த்து கொஞ்சம் தள்ளி நின்றாள். ஏ லூசு, நல்லா ஒன்றா ஒட்டி நில்லுடி, குறைஞ்சு போயிடலாம் மாட்ட. மாலதி கிண்டலாய் மிரட்டினாள். வானதி அப்படியே நிற்க மீண்டும் அருள்மொழியை அவள் அருகில் நெருங்கினான். அடச்ச, சார்ஜ் இல்லை, மாலதி ஏமாற்றமாய் சொன்னாள். அதற்கு மேலே தாங்க மாட்டாத வானதி ஓடி வந்து மாலதியிடம் அமர்ந்து கொண்டாள். அருளும் சிரித்து கொண்டே அணி அருகில் வந்து அமர்ந்தான். வேஷ்டி சட்டையில் அமர்க்கலமாக இருக்க மச்சி. அணி அவள் தொடையில் குத்தினான். இதுக்கு முன்னாடி எப்போ நீ வேஷ்டி கட்டினடா? அருள் அது சொல்லும் முன்பு வானதியை ஓரக்கண்ணால் பார்த்தான். வானதிக்கு புரிந்து விட்டது. அடப்பாவி, முதல் இரவன்று தானே இவன் வேஷ்டி சட்டையில் இருந்தான். சொல்லி கிள்ளி தொலைத்து விடுவானோ? வானதி பதறினாள். அது ஒரு நாள், ஒரு அழகான நாள் சொல்லிவிட்டு புன்னகைத்தான். வானதி தவிர வேறு யாருக்கும் புரியவில்லை. பள்ளிப்புறம் ஜலண்ட் வந்துட்டோம், இறங்கி உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். ரவிதாசன் அங்கே வந்திருந்தான். ஒரு பெரிய நங்கூரத்தை எடுத்து கீழே இறக்கி கொண்டிருந்தான். எண்ணில் அடங்காத கேரளத்து இயற்கை அழகில் இருந்த பள்ளிப்புறம் தீவும் ஒன்று. அலப்பியிலிருந்து 5 கிலோமீட்டர். இந்த கிராமம் வேம்பநாடு ஏரிக்கும் செங்கநாடு ஆற்றுக்கும் நடுவில் இருக்கு. பாருங்க, எவ்வளோ அழகா பூமியில தான் இருக்குமோன்னு நினைக்க தோணுது இல்லை? வழக்கம் போல அனிருத் தான் ஜிகேவை தம்பட்டம் அடித்து கொண்டிருந்தான். ஆனால் அணி சொன்னது முற்றிலும் உண்மைதான். மற்ற இடங்களைப் போல அல்லாமல் பள்ளிப்புறத்தின் மணல் கூட வெள்ளை நிறத்தில் கண்ணுக்கு கவர்ச்சியாய் இருந்தது. வானதி அருளின் கையை பிடித்து கொண்டு குனிந்து ஒரு மணல் குவியலை கையில் எடுத்தாள். எப்படி இவ்வளோ ஒயிட்டா இருக்கு? அருளை பார்த்து கேட்டாள். அருள் வழக்கம் போல அணையிடம் பார்வையை திருப்பினான். இங்கே இருக்கிற மணலில் சிலிக்கா அப்படின்ற தாது பொருள் அதிகமாக இருக்குது. அதனால்தான் இங்கே மணல் ரொம்ப வெள்ளையாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மணலில் தான் கண்ணாடி செய்ய யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, மலபார் சிமெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட ஒரிஜினேஷன் இந்த பள்ளிப்புறம் தான். முதல் வேளையாக அங்கிருந்த புனித மேரி தேவாலயம் சென்றனர். மேரி மாதாவை தொழுதுவிட்டு பள்ளிப்புறத்திலே காலை உணவை முடித்து கொண்டு அலம்பி புறப்பட்டனர். அடுத்த அரை மணி நேரத்தில் அழைப்பி வந்தனர். அழைப்பி பற்றி இங்கே
பெரியதாக வர்ணிக்க தேவையில்லை. கண்டிப்பாக விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் பார்த்திருப்பீர்கள். நம்ம ஊரில் ரோட்டில் சைக்கிள் ஓடுவது போல அங்கே ஆற்றில் படகு ஓடும். கேரளாவில் முதலில் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரங்களில் இதுவும் ஒன்று. எங்கு பார்த்தாலும் அழகிய ஓட்டு வீடுகள், பறந்து விரிந்த நெல் வயல்கள், கண்ணுக்கெட்டிய தூரம் வரை அழகு, இயற்கை குளுமை. இது தவிர வேறு ஒன்றுமே இல்லை. கர்சன் பிரபு சும்மாவா சொன்னார்? அலப்பியை வெனிஸ் ஓ தி ஈஸ்ட் என்று. பின் அம்பலப்புழா கிருஷ்ணன் கோவில், சம்பக்குளம், கிருஷ்ணாபுரம் அரண்மனை என்று சுற்றிவிட்டு பெண்கள் வழக்கம் போல ஷாப்பிங் சென்றுவிட அருள், அணி ஒரு டீ கடையில் தங்கிவிட்டனர். அது என்ன, வெளியில் வந்தால் டெய்லி ஷாப்பிங் போகணும்னு கடவுள் கொடுத்துருப்பாரோ? அனிருத் பாவமாய் கேட்டான். ஏன் கேட்க மாட்டான்? மாலதி தூக்கி சென்றதே அவன் கிரெடிட் கார்டை அல்லவா? ஏய், சும்மா புலம்பாதடா. அருள் அவனை ஆதரவாய் தட்டி கொடுத்தான். ஒருவேளை நீ திவால் ஆயிட்டா நான் உனக்கு கடன் தரேன். அப்படியா? எங்க உன் பர்ஸில் கார்டு இருக்கா பாரு. அனிருத் இப்படி கேட்டதும் திடுக்கிட்ட அருள் தன் சட்டை பாக்கெட்டை தொட்டான். ரொம்ப தடவாத, உன் பர்ஸை எடுத்து வானதி கிட்ட கொடுத்தேன் சொல்லிவிட்டு ஈ என்று சிரித்தான். அருள் நொந்து போய் தலையில் கை வைத்தான். ஊருக்குள்ள 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறவன்லாம் சந்தோஷமா இருக்கான். ஒரே ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு நான் படுற கஷ்டம் இருக்கே. அவன் தோலை சுற்றி கைகளை போட்டு கொண்டான். நானே நண்பேண்டா. இந்த கதையோட அடுத்த பகுதியை அடுத்து வரவிருக்கிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.